வணக்கம். இரண்டாம் உலக போர் 1944-45 முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகம் சந்தித்த மிகப்பெரிய போர் எது தெரியுமா? வரலாற்றுல எப்போதுமே எந்த காலத்திலையும் இந்தியா அடுத்த நாட்டு மேல படையெடுத்தே போனதில்லைன்னு சொல்லி நம்ம பெருமை பேசிக்கிறோம். ஆனா அது உண்மையா? வாங்க வரலாற்று பக்கங்களை திரும்பி பார்ப்போம். Untold tales where history whispers. அது 1965 ஆண்டு. 1962 தான் சீன போர் முடிஞ்சது தருணம். நமது பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு மறைந்து லால் பகதூர் சாஸ்திரி புதிய பிரதமராக பதவி ஏற்றிருந்த சமயம் அது. இப்போ பாகிஸ்தான் இந்தியா ரொம்ப பலகீனமான சூழ்நிலையில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு இந்தியா மீது போர் தொடுத்து காஷ்மீரை அபகரித்துக் கொள்வதுதான் அவர்களுடைய திட்டம். இதற்காக 1965 ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே இந்தியாவின் ரேன் ஆப் கட்ச், குஜராத்தில் இருக்க ரேன் ஆப் கட்ச் பகுதியின் மீது பாகிஸ்தான் ராணுவம் போர் தொடுக்க ஆரம்பித்தது. ஆபரேஷன் டெசர்ட் ஹாக் என்று பெயரிடப்பட்ட அந்த போர் தந்திரம் என்னவென்றால், இங்கு இந்திய படைகள் ரேன் ஆப் கட்ச் பகுதிக்கு விரைந்து வரும்போது அவர்கள் காஷ்மீர எல்லையில் நுழைந்து காஷ்மீரை கைப்பற்றி விடுவது அவர்களுடைய திட்டம். ஆபரேஷன் ஜிப்ரால்டர் என்ற பெயரில் சுமார் 33,000 ஊடுருவல்காரர்களை பாகிஸ்தான் காஷ்மீருக்குள் அனுப்பி வைத்தது. 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1965 வருடம்தான் இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஹஜி பிர்பாஸ் என்கிற ஒரு முக்கியமான ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் பாகிஸ்தான் வசம் இருந்தது. அந்த இடத்தை நமது ராணுவம் அப்போது மீட்டெடுத்தது. செப்டம்பர் 1ஆம் தேதி பாகிஸ்தான் நமது காஷ்மீர் எல்லையில் இருந்த அக்னூர் என்கிற கிராமத்தை குறிவைத்து தாக்கியது. அக்னூர் பகுதியை பிடித்துவிட்டால் இந்திய ராணுவத்தால் மேற்கொண்டு தனது தளவாடங்களை போர் பகுதிகளுக்கு அனுப்ப முடியாது என்பது பாகிஸ்தானுடைய திட்டம். இப்படி அக்னூரை நோக்கி பாகிஸ்தான் பெரும் படையுடன் கிளம்பி தாக்க வருவதை அறிந்த பிறகுதான் நமது ராணுவ மந்திரியாக இருந்த திரு சவான் அவர்கள் முதன்முறையாக இந்திய விமானப்படையை களத்தில் இறக்கினார். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் நமது பாரத பிரதமராக இருந்த திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் முதன்முறையாக இந்திய எல்லையை தாண்டி வேறொரு நாட்டு அந்நிய நாட்டின் மீது படையெடுத்து சென்று தாக்குமாறு இந்திய ராணுவத்திற்கு உத்தரவிட்டார். பாகிஸ்தானின் லாகூரை நோக்கி நமது படைகள் விரைந்தன. இது நடந்ததுதான் செப்டம்பர் 6ஆம் தேதி. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அமெரிக்காவின் உதவியுடன் இந்த போரை நடத்தி வந்த பாகிஸ்தான் போர் தளவாடங்களில் மிகவும் நவீனமான பேட்டன் டேங்க்ஸ் எனப்படும் நவீன பீரங்கிகளை போர்க்களத்தில் இறக்கியது. தன்னிடம் இருந்த சொற்ப பழைய காலத்து பீரங்கிகளை வைத்துக் கொண்டு இந்தியா அந்த பெரும் படையுடன் வந்த பேட்டன் டாங்கிகளை எதிர்த்து போரிட வேண்டிய நிர்பந்தம். ஆனால் இந்திய வீரத்தின் முன் பாகிஸ்தான் மண்டியிட வேண்டி வந்தது. ஆம், சுமார் 97 பீரங்கிகளை பாகிஸ்தான் இழந்தது. இந்திய தரப்பில் வெறும் 5 பீரங்கிகள் மட்டுமே சேதமடைந்தது. இதில் தனி மனிதனாக சுமார் 7 பேட்டன் டேங்குகளை ஹவல்தார் அப்துல் ஹமீத் என்னும் இந்திய வீரர் வெடித்து சிதறவிட்டார். அவர் அந்த போரில் வீர மரணமும் எய்தினார். அதற்காக அவருக்கு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பரம்வீர் சக்ரா விருது கூட அளிக்கப்பட்டது. போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 மாதம் முடிவடைந்த நிலையில் இரு தரப்புமே எந்த ஒரு இறுதிக்கட்டத்தை எட்ட முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த போது நமது பெரிய அண்ணன் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபை மூலம் தலையிட்டு 2 நாடுகளுக்கு இடையில் சமரசம் ஏற்பட வழிவகை செய்தது. அதன்படி செப்டம்பர் 22ஆம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இரு நாடுகளும் அறிவித்தது. இதுல கூத்து என்ன அப்படின்னா, இந்த 1965 போரில் பாகிஸ்தான் சாதித்தது ஒன்றுமே இல்லை. இவ்வளவு பெரிய போர் நடந்தும் அவர்களால் 1 சென்டிமீட்டர் இடத்தை கூட, இந்திய இடத்தை கூட காஷ்மீரில் இருந்து அவர்கள் எடுக்க முடியவில்லை. ஆனாலும் அவர்களுடைய பள்ளி பாடல் புத்தகத்தில் பாகிஸ்தான் இந்த போரில் வெற்றி பெற்றதாக இன்றளவும் அவர்கள் கற்பித்து வருகிறார்கள். Untold tales where history whispers.